ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐநா துணை சீரியல் பார்ப்போமா? பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் போட்டுருங்கடி தங்கங்களா. போட்டுட்டு வாங்க போகலாம் நாடகத்துக்குள்ளே. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணனுக்கு கல்யாணம்ல, சேரன் அண்ணனுக்கு, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கையில் நிலா வெளியில் வராங்க. நம்ம சேரன் அண்ணன் வெளியில் உட்காந்துருக்காங்க. வெளியில் உட்காரையில், நிலா நீ வீட்டை விட்டு போயிட மாட்டேலப்பா, எப்பயுமே ஓயாமல் அந்த வார்த்தையே சொல்லுவேன், எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமாக இருக்குது, அதனால் நீ எங்கேயும் போயிடாதப்பா, இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ணே, நான் அன்னைக்கு ஏதோ ஒரு கோவதாபத்தில் தான் சொன்னேனே ஒழிய, நான் வந்து இனிமேல் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போகமாட்டேன், என்னால் உங்களை விட்டும் சோழனை விட்டும் போகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை சோழன் பார்த்துட்டு பின்னாடி கொண்டாட்டமாகவும் செம்பத்தூக்கி போட்டு ஆடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் உட்காந்து நம்ம சேரன் அண்ணனுக்கு கொடுத்த தாலியை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்ம நிலா தான் வாங்கிட்டு வந்தாங்க. பார்க்குறாங்க, நல்லாயிருக்கு. அவங்க அப்பா நடேசன் வராரு. வந்து நம்ம சேரனுக்கு வந்து செயினும், நம்ம பாண்டிக்கு வந்து வளையலும் கொடுக்குறாரு. அப்போ நிலாவுக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. ஐயோ, பல்லவன் பார்த்துக்கிட்டு இருக்கானே, பல்லவனுக்கு எதுவுமே கொடுக்கலையேன்னு அப்படியே நிலா முகத்தை பார்த்துட்டு, நிலா என்னம்மா யோசிக்கிற, சின்னவனுக்கு ஒன்றும் கொடுக்கலேன்னு சொல்லி யோசிக்கிறியா? அவனுக்கு கல்யாண நேரம் வரையில் அவனுக்கு அவங்க அம்மா கொடுத்ததை கொடுப்பேம்மா, நீ எதுவும் யோசிக்காத. இப்போ கொடுத்தா அவங்க ஏதாவது ஒரு செலவுக்கு வச்சு வேஸ்ட் ஆக்கிடுவாங்கன்னு தான் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க அப்பா கொடுத்த செயினை வச்சு தாலியையும் வச்சு பார்த்து நிலா வந்து எல்லாத்துட்டையும் அந்த செயினில் வந்து தாலியை கோர்த்த மாதிரி வச்சு காமிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. சேரன் அண்ணனும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே பாண்டிகிட்ட கொடுத்த வளையல வந்து பாண்டி வந்து சேரனுக்கு ஒரு வளையலும் நிலாவுக்கு ஒரு வளையலுமா கொடுக்குறாங்க. அப்போ நடேசன் பார்க்குறாரு. பார்க்கையில் நம்ம பாண்டி சொல்கிறாப்புல, ஏன்ப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல நான் வளையல கொடுத்ததுன்னு. ஏன்டா உங்கள் அம்மா உனக்கு கொடுத்தது, அது நீ யாருக்கு வேணாலும் கொடு, அது உன்னோட விருப்பம், அது எனக்கு தேவையில்லடா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடித்தோடனையும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு சந்தோஷமாகறாங்க. அப்புறம் எமோஷன் ஆகுறாங்க. அப்புறம் சொல்கிறாரு, நம்ம சேரன் சொல்கிறாரு, ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நம்மளுக்குள்ளே விட்டு கொடுத்து தான் போகணுமே ஒழிய சண்டை சத்தம் போடக்கூடாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பல்லவன் சொல்கிறாரு, அப்படிலாம் யாரும் போக மாட்டோன்னே, இதே மாதிரி எப்பயும் கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்கிறாரு. ஆனால் 2 குடும்பமாக இருந்தால், அண்ணன் தம்பி 2 பேர் வந்து அவங்க வீட்டில் 2 பொண்ணு வந்தாலே அது ஒரு சண்டை வரும். இவங்க வீட்டில் 4 பேர் இருக்காங்க. 4 பேரும் ஒத்து போய் நல்லபடியாக போனால் நல்லாயிருக்கும். இந்த நாடகத்தில் என்ன கொண்டு வராங்கன்னு தெரியல. நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த குடும்பம் நல்லா இருக்க நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். சேரன் அண்ணன் கல்யாணத்துக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நாடகத்தை இதோட முடிச்சுக்குவோம். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க.